தமிழ்நாடு முழுவதும் சோதனை சாவடிகள் அமைத்து தேர்தல் பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் காரில் கொண்டு சென்ற 86,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உப்பள தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணத்தை எடுத்துச் செல்வதாக கார் உரிமையாளர் தரணீஸ்வரன் கூறிய போதும் உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி பணத்தை வழங்க மறுப்பு தெரிவித்தனர். குளித்தலை பகுதியில் ஒரே நாளில் 3,38,000 ரூபாயும், பரமக்குடி அருகே காரில் ஆவணங்களின்றி கொண்டு சென்ற 94,000 ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் ஒரே நாளில் 21,11,000 ரூபாய் ரொக்கம் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. வெளியூர் மக்கள், விவசாயிகள் என எவராயினும் 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்துச் சென்றால் ஆவணங்களை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார். ஈவன் ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சரி, வரும்பொழுது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட வெஜிடபிள் சேல் பண்ணிட்டு வரும்போது அதுக்கான ஒரு டாக்குமெண்ட் கையில் வச்சுருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு பேப்பர் நான் விற்றேன் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட் வச்சுருந்தாங்கன்னா நம்ம அதை விடுவிச்சிருவோம். இன்கேஸ் அது அப்படி இல்லைன்னா அது சந்தேகத்துக்குரிய ஒரு பணமாகவே கருதப்படும். தேர்தலையொட்டி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தும் வகையில் மதுரை மேலூர் பகுதியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அணிவகுப்பு சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம், தஞ்சாவூர் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர், போலீசார் இணைந்து தேர்தல் விழிப்புணர்வு அணிவகுப்பு நடத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.